ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். இங்கே ரோட்டோரத்தில் ஒரு சின்ன குழந்தையோடு நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த குழந்தை வேகமாக நடு ரோட்டை பார்த்து ஓடி போகுது பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ட்ரக்குமே வந்திருக்கு. ஆனால் இவர் பின்னாடியே வேகமாக ஓடி போய் அப்படியே தூக்கிட்டாரு. ட்ரக்கை ஓட்டிட்டு வந்தவரும் உடனே நிறுத்திட்டாரு. சின்ன பசங்களோடு இருக்கும்போது ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 3 பேர் இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒரு கார் வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக இந்த இடத்த உரசிட்டு போகுது. நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால நல்லதாக போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டில் வேகமாக கார் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. எங்கிருந்தோ ஒரு பொருள் வேகமாக வந்தது. கண்ணாடியில் இவ்வளோ வேகத்தில் விழுந்து கண்ணாடியே உடஞ்சி போச்சு. கரெக்டாக டிரைவர் சீட் பக்கத்திலே வந்து விழுந்திருக்கு. அந்த நபருக்கு எதுவும் ஆகலை. திடீர்னு இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 பேர் கண்ணாடியை தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடியை இந்த டேபிள் மேலே அப்படியே சாய்வாக வச்சிருக்காங்க. அது பாட்டுக்கு நேராக நிற்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க. ஆனால் அந்த கண்ணாடி டேபிளெல்லாம் நகர்த்திட்டு அது கீழே விழுந்து அப்படியே நொறுங்கியே போச்சு. இவ்வளோ நேரம் அதை தூக்கிட்டு வந்து கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் 4 பேரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மேலே ஏறி இந்த கம்பியில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கம்பி இப்படி காலவாரி விடும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே கம்பி கலண்டு வந்துடுச்சு. ஆள் கீழே விழுற நிலைமைக்கு போயிட்டா இருப்பாருங்க. ஏதோ இந்த இடம் கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்ததுனால உடனே சுதாரிச்சு மெதுவாக கீழே இறங்கிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சேரில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிவி மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டு பொத்துன்னு விழுந்துருச்சு பாருங்க. நல்ல வேலை முந்தின சேரில் இருக்காம இந்த சேரில் இருந்தது எவ்வளோ பெரிய நல்லதாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எதிர்பார்க்காத சம்பவமா இந்த மாதிரி தொப்புன்னு விழுந்திருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. திடீர்னு எங்கிருந்தோ கம்பு கட்டணி எல்லாம் வந்து பொத்துன்னு விழ ஆரம்பிச்சிருக்கு. காத்தோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொருட்களும் எங்கிருந்தெல்லாமோ வேகமாக வந்திருக்கு. வெளியே நின்றவர் உடனே உள்ளே ஓடி போயிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2-3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்கே இருக்கிற கூரை அப்படியே உடஞ்சி நடு ரோட்டை விழுந்துடுச்சு. நல்ல வேளை 10 அடி முன்னாடி போகாமல் கொஞ்சம் மெதுவாக வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருட்கள் விழ ஆரம்பிச்சதுனால உடனே அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி இப்போ தான் இந்த சேரில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி இருந்த செல்ஃப் பாருங்க மொத்தமாக சரிஞ்சு விழுந்துடுச்சு. அதில் இருக்கிற பொருட்களோட இந்த லேடி மேலே மட்டும் படலை. ஏதோ தலைக்கு தப்பினது இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மஞ்சள் கலரில் ஒரு ரிப்பனே கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே வர இந்த லேடி அது தெரியாமல் இந்த பக்கம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கூரையிலேருந்து தொப்புன்னு விழுந்திருக்கு பாருங்க. எல்லாமே ஐஸ் கட்டிகள் தான். அது விழுந்த வேகத்துக்கு அந்த லேடி அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி தான். ரோட்டில் கார் வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த ரோட்டையே மறைக்கிற அளவுக்கு பொத்துன்னு விழுந்திருக்கு பாருங்க. ரோட்டையே மூடிடுச்சு. அந்த அளவுக்கு குளிர்காலம் கொஞ்சம் மோசமானது தான். இந்த காலம் எப்போ முடிஞ்சு வசந்த காலம் வரும்னு எல்லாரும் காத்திருப்பாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கதவு முன்னாடி இவருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இது முன்னாடி நின்று இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் நகர்ந்த அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்க. தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாலும் தண்ணியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு இது மூலமாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஒரு சின்ன குழந்தை தான் திடீர்னு நடு ரோட்டை பார்த்து வேகமாக ஓடுறதுக்கு தயாராகுது. அதே நேரத்தில் ஒரு பெரிய பஸ்ஸும் வருது. பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. அங்கே இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் தெளிவாக பதிவாயிருக்கு. சின்ன பசங்களை எவ்வளோ உஷாராக பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் குட்டி பையன் வேகமாக ரோட்டை பார்த்து ஓடி வந்திருக்கான். இதை பார்த்ததும் இந்த அம்மா வேகமாக தாவி வந்துட்டாங்க பாருங்க. அந்த பையனுக்கு மேலே அந்த அம்மா விழுந்து பையனை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. காரை ஓட்டிட்டு வந்தவரும் உடனே நிறுத்திட்டாரு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே காரில் இருக்கிற பொருட்களை 2 பேர் நின்று எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு டெம்போ வந்திருக்கு பாருங்க. டெம்போ ஏற்ற முடியாத அளவுக்கு நிறைய கம்பிகளை ஏற்றி கொண்டு வந்து இந்த கம்பியெல்லாம் டெம்போவுக்கு 10 அடி முன்னாடியே நிற்கிது. டெம்போ வரதுக்கு முன்னாடி கம்பி தான் முதல் ஆளாக வரும் போல. இந்த மாதிரி கம்பி ஏற்றிட்டு வளைவுகளில் வளைஞ்சு வரும்போது ஆட்கள் மேலே தான் படும். நல்ல வேளை இந்த 2 பேர் மேலேயும் படலை. சுற்றி இருந்த எல்லாரும் வேகமாக ஓடி வந்து டெம்போவை நிறுத்திட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காருக்கு பின்னாடி பெருசாக எதையோ கட்டி வேகமாக இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நேர் ரோட்டில் போகும்போது அது நேராக வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வளைவுகளில் திரும்பும்போது அதோட வேலையை காட்டிடும். அது ஒரு பக்கமாக சரிஞ்சு கடைசியில் காரையும் சரிச்சு விடுற நிலைமைக்கு வந்துடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே கடைக்கு முன்னாடி 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. திடீர்னு அந்த பக்கத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு மினி டெம்போ தான் ரிவர்ஸில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. பின்னாடி வந்துட்டு இருந்தது நேராக வந்து இந்த சுவர்லேயே மோதி இருக்கு. நல்ல வேளை நம்ம பக்கமாக வரலையே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க. டெம்போ தட்டின வேகத்தில் அது அப்படியே கீழே போயிடுச்சு. இங்க இருந்த ஆட்களுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுடுச்சு தான்.
இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு நாங்கள் பைக்கில் மின்னல் வேகத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு பாருங்க. வந்த வேகத்தில் கம்பத்தில் தட்டி பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் விழுந்துட்டாங்க. இதில் இந்த லேடியும் கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம ஓரமாக நின்று பேசிட்டு இருந்தாலும் அந்த ஓரத்தை தேடியே வந்தால் என்ன பண்ணுறது? அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது காரில் பின்னாடி இருந்து பொருட்கள் எல்லாம் இந்த லேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்கள். பின்னாடி வேறொரு கார் வேகமாக வந்து இந்த கார் இழுத்துட்டு போகிறதுக்கு தயாராகிடுச்சு. நல்ல வேளை நம்ம மேலே படலையே நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2-3 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு. அவரை பார்த்து பின்னாடி இந்த 2 பேர் வேகமாக ஓடிட்டாங்க. இங்கே ஒருத்தர் மட்டும் நிற்கிறாரு இந்த பைக் பக்கத்தில். திடீர்னு உள்ள நடந்த சம்பவத்தை பாருங்க. இங்க இருக்கிற இந்த தகரம் மொத்தமா சரிஞ்சு அப்படியே கீழே விழுறதுக்கு தயாராயிடுச்சு. அப்பதான் தோணுது இதுல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தவரை எந்திரிச்சு ஓடுனது கூட எவ்வளவு நல்லதா இருந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல ஒருத்தர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. இங்க நேர் ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருந்தது. குறுக்க ஒரு ட்ரக் வந்துடுச்சு. ட்ரக்கும் காரும் அப்படி தட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை இவரு பக்கத்துல வரல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல 2-3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க ராத்திரி நேரத்துல. பின்னாடி வந்து இந்த டெம்போ ரொம்ப ஓரமா வந்திருக்கு. ஆள் நடந்து போறது கூட பாதை இல்ல. எப்படியும் 4 பேரும் பக்கத்துல ஒரு தெரு இருந்ததுனால உடனே அங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இது மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல நிறைய பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. அங்கிருந்து வந்த கார் அப்படியே தாறுமாறா வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வட்டம் அடிச்சு இந்த காம்பவுண்ட் கேட் எல்லாம் தாண்டி அந்த பக்கமே போயிடுச்சு போல. கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஏற்கனவே ஒரு ட்ரக் நின்றுட்டு இருக்கு. அதனால இந்த ட்ரக் போறதுக்கு அதுல சரியான இட வசதி இல்ல. இருந்தாலும் எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு டிரைவர் வண்டி எடுத்துட்டு போறாரு. அது கரெக்டா ஒரு பள்ளத்துல சரியிறதுக்கு தயாரா இருக்கு பாருங்க. ரொம்ப ஓரமா வந்துடுச்சு. சமமான இடமா இருந்தா கூட பரவாயில்ல. அது ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிட்டதுனால பள்ளத்துல இருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள பெரிய வேலையா போயிடுச்சு. கனமான ட்ரக்கை வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோடு கிராஸ் பண்றதுக்காக தான் இவர் தயாரா இருக்கிறாரு. பைக்ல ரெடியா இருக்கிற நேரத்துல அங்கிருந்து ஒரு வேன் ஏற்கனவே தடுமாறி தான் வருது. அந்த வேன் இந்த காரை முந்துறதுக்காக வேகமா வந்தது பாருங்க. இவர் பைக்லயே அப்படியே உரசிட்டு போயிருக்கு. இவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பைக்ல உரசினதுனால அவர் இன்னுமே ஓரமா வந்துட்டாரு. ரோட்டோரத்தில் நின்னா கூட கொஞ்சம் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பலமான காற்றடிக்கிற நேரத்தில் வெளியே இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்காக இந்த லேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லா பொருட்களும் அவ்வளோ வேகமாக அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் இந்த இரும்பு தகரங்களை பறந்து வரதை பார்த்தா மேலே வந்து விழுந்தா அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் காற்று வேகமாக அடிக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் ஓரமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த கரையில் இருக்கிற கடையெல்லாம் சேர்த்து இழுத்துட்டே வந்துடுச்சு இந்த காற்று. அங்கே இருக்கிற கூரை தார்பாயின்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கு பாருங்க. பைக்கில் வந்தவங்க பைக்கை போட்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க உள்ள. காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த லேடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கூரையில் இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் தொப்புன்னு ஒரேடியாக விழுந்துடுச்சு. நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால மேலே விழாமல் தப்பி வந்தாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப நீளமான கம்பிகளை ஏற்றிட்டு நீளமான வண்டி போயிட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு கார் போகுது. அதுக்கு பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. நல்லா போயிட்டு இருந்த அந்த பெரிய வண்டி திடீர்னு ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. காரை ஓட்டிட்டு வந்தவர் ரிவர்ஸில் வராரு. பைக்கில் வந்தவர் பைக்கை போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாரு. கடைசியில் அந்த பெரிய வண்டியோட நிலைமை இந்த மாதிரி ஆயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே நடு ரோட்டில் தான் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாரு போல. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்க. இந்த பக்கம் ஒரு கார் போகுது, அந்த பக்கம் ஒரு கார் போகுது. அவர் அங்கங்க அசையாம அதே இடத்துல நின்னதுனால தான் தப்புனாரு. சில நேரங்கள்ல இப்படியே ஆகுது பாருங்க. இவர் இப்படி நடு ரோட்ல நின்னதுனால 2 காரும் எங்க போறதுன்னு தெரியாம அது 2 முட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மெதுவா ஓரமா வந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடைக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கரெக்டா உள்ள வந்தது பாருங்க. ஒரு காரு கடையெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கு. கரெக்டா இவர் இருந்த இந்த சேர் பக்கம் மட்டும் வராததுனால நல்லதா போச்சு. இவரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சு.